உனக்கு எவ்வளோ கொழுப்பு இருந்தா அந்த பேய்கிட்ட எங்களை மாட்டியோட பார்த்துருப்ப நீ. நான் மட்டும் நான் கூட பரவாயில்ல, சின்ன பிள்ளை இருக்கு, இப்படி எங்களை மாட்டியோட பார்த்துருக்கிய. உனக்கெல்லாம் கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? அறிவு கட்டவனே. பேசுவமா பேசுவ, நீ ஏன் பேச மாட்ட? இப்படி பேய் வீட்டுக்குள்ள கொண்டு வந்து என்னையும் பிள்ளையும் மாட்டி விட்டுட்டு நீ நல்லா பேசுவ. உன்னாலதான் இந்த பேய் வீட்டுக்குள்ளேயே வந்தோம். இப்போ இவ்வளோ பிரச்சனையும் உன்னாலதான். தேவையில்லாம இந்த வீட்டை விற்க போறேன், அதை பண்ண போறேன்னு வந்துவிட்டு இப்போ என் மேல எல்லா பழியும் நீ தூக்கி போட்டுட்டு இருக்க. என்ன, இந்த வீட்டு பத்திரத்தெல்லாம் சும்மா எவனுக்கு எழுதி கொடுத்தா கூட வாங்க மாட்டான். அப்படி ஒரு கேவலமான வீட்டை வாங்கி வச்சிருக்கான் அவன் சாத்தையங்காரன். ஆமா, இப்படி பேய் வீட்டெல்லாம் எவனாச்சும் வந்து வாங்குவானா? வாண்டடா வந்து எவனாச்சும் பலியாவானா? அறிவு கட்டவளை, யாராச்சும் இந்த வீட்டுக்கு வருவாங்களா? என்ன வர வர பயம் இல்லாம போச்சா? ரொம்ப ஓவரா பேசுற. ஆமா, எப்படியும் பேய்கிட்ட சிக்க போறோன்னு ஆகி போச்சு. இனிமே எதுக்கு உனக்கு பயந்துக்கிட்டு? அதனாலதான் என் மனசுல உள்ள கோவத்தெல்லாம் கொட்டி தீக்கிறேன். தீப்ப ஒரு அரை விட்டேன்னு வச்சுக்கோ. இங்க பாரு, நம்ம 2 பேரும் சண்டை போறதுக்கு இப்ப நேரமே கிடையாது. இந்த வீட்டை விட்டு எப்படி வெளியே போறதுன்னு கண்டுபிடிப்போம். இன்னைக்குதான் உன் வாயில இருந்து உருப்படியா ஒரு வார்த்தை பேசியிருக்க. ஆனா இந்த வீட்டை விட்டு எப்படி வெளியே போறதுன்னே தெரியலையே. எந்த பக்கம் போனாலும் சுத்தி சுத்தி ஒன்று இந்த ரூமுக்கு வரோம், இல்லை அந்த ரூமுக்கு போறோம். எப்படி இந்த வீட்டை விட்டு வெளியே போறது? ஆமால, நம்ம எந்த பக்கம் போனாலும் இந்த ரூமுக்கு தான் வர்றோம். நம்ம அந்த என்ட்ரன்ஸ் கிட்டே போக முடியலையே. அதை தானே முட்டை இப்போ நானும் சொன்னேன். நான் என்னமோ வேற லாங்குவேஜில் சொன்ன மாதிரி நீ மறுபடியும் சொல்லிட்டு இருக்க. அட நான் அப்படி சொல்லலை, கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஏதாச்சும் உனக்கு ஞாபகம் இருக்கான்னு? நீ எப்படி சின்ன வயசுக்குள்ள இந்த வீட்டுக்கு வந்திருப்பேல, ஏதாச்சும் ஷார்ட்கட்டு இல்லை ஏதாச்சும் பொந்துக்குள்ள நுழைஞ்சு வெளியே போகிற மாதிரி, அந்த மாதிரி இந்த வீட்டில் எந்த வழியுமே வா இல்லை? அந்த மாதிரிலாம் இந்த வீட்டில் எந்த வழியும் இல்லை. நான் வரும்போது அப்படி நடந்ததும் இல்லை. என்னமோ இப்போதான் புதுசு புதுசாக நடக்குது. சரி, நீ இந்த வீட்டுக்கு கடைசி எப்போ வந்த? நான் கை குழந்தையா இருக்கும்போது வந்தேன். அடிப்பாவி, கை குழந்தையா இருக்கும்போது வந்தியா? அப்புறம் எப்படி உனக்கு ஏதாச்சும் வழி இருக்கான்னு தெரிய போகுது. சரி வீடு, நம்மளே போய் தேடுவோம். தேடுறதெல்லாம் இருக்கட்டும், நம்ம எங்க போனாலும் தான் இந்த பேய் வந்துடுதே. இந்த பேயை விட்டு எப்படி தப்பிக்கிறது? அதான் எனக்கும் தெரியல. நீ பேசாம உங்க அப்பாவுக்கு ஃபோன் போட்டு பாரு, அவருக்கு ஏதாச்சும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குல்ல. அவருக்கு எப்படி இந்த வீட்டை பத்தி தெரியும்? அவருக்கும் எதுவும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. கண்டிப்பா அவருக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா என்னை இங்க அனுப்பி வச்சிருக்க மாட்டாரு. நீ எதுக்கும் கேட்டு பாரு ஃபோன் போட்டு. லூசு மாதிரி பேசாம வழியை யோசி. அதெல்லாம் எங்க அப்பாவுக்கு எதுவும் தெரியாது. அப்போ ஒன்றும் பண்ண முடியாது, நம்மளா தேடினாதான் உண்டு. சரி வா, வேற ஏதாச்சும் ஒரு வழி பக்கம் போய் பார்ப்போம். அந்த என்ட்ரன்ஸ் வருதானு. என்ட்ரன்ஸ் வந்தா ஓடி வெளியே போயிடணும். சரி வா, சீக்கிரம் போலாம். இங்கே நின்றுட்டே இருந்தோம்னா நைட்டு பூரா இங்கேயே போயிடும் போல் இருக்கு. இந்த பேயை பார்க்க வேற பயமா இருக்கு. நானும் ஏதோ ஒரு தைரியத்தில் அதுகிட்ட எது தேர்த்து பேசிட்டு ஓடி வந்துடுறேன். ஆனா பேய் கையில சிக்கனே, அவ்வளவுதான். பரவாயில்ல, வாழ்நாள்ல ஒரு தடவையாச்சும் யாருக்காச்சும் பயப்படுறியே. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ உன் வேலையை பாரு. அதான பார்த்தேன், இவளாவது ஏன் பேச்சை கேட்கறதாவது. சரி, போய் வழியை தேடுவோம். உள்ள இருந்து சண்டை போட்டுட்டே இருந்தா கண்டிப்பா வெளியே போக முடியாது. பேசாம நம்ம வேற பக்கமா போய் தேடுனா என்ன? இவன் இந்த பக்கமா போய் தேடட்டும், நம்ம இன்னொரு பக்கமா போய் தேடுவோம். வழி மட்டும் கிடைச்சிச்சுன்னா நம்ம பிள்ளைய கூப்பிட்டு நம்ம வெளியே ஓடி போயிடணும். மொட்டை, என்ன பிளானா? மரியாதையா பின்னாடியே வந்துரு. என்ன பண்ணாலும் கண்டுபிடிச்சிடறான். சரி, போய் தேடுவோம். ஆனா இந்த இடம் என்ன இப்படி இருக்கு? இதுக்கு முன்னாடி நம்ம ரவுண்ட் அடிக்கும் போது இந்த இடத்த பார்க்கவே இல்லையே. ஆமா, என்ன இந்த இடம் இப்படி இருக்கு? மொட்டை, எனக்கு வர வர ரொம்ப பயமா தான் இருக்கு. எந்த பக்கம் நம்ம சுத்தி போனாலும் அந்த என்ட்ரன்ஸை மட்டும் கண்டே பிடிக்க முடியல. இப்படி ஏதாச்சும் ஒரு புதுசா ஒரு ரூம் தான் நம்ம கண்ணில் படுது. சரி, இந்த ரூமுக்கான லைட்டு சுவிட்சை தேடுவோம். ஒருவேளை இந்த ரூம்ல இருந்து பார்த்தா என்ட்ரன்ஸ் தெரியுமா என்னமோ. நம்ம போய் வேணா லைட்டு சுவிட்சை பார்த்து போடுவோமா? சரி வா, போய் என்னத்தனாலும் தேடுவோம். தேடி ஃபர்ஸ்ட் இந்த லைட்டு சுவிட்சை போட்டு விட்டுட்டு எங்க வழி இருக்குன்னு பார்த்து மறுபடியும் நடப்போம். ஆமா, இன்னைக்கு நம்ம வேகமா வெளியே போகணும். அதுதான் விஷயம். நான் அந்த வீட்டுக்குள்ள வரும்போதே சொன்னேன், இந்த வீடு பார்க்கறதுக்கு கொஞ்சம் கூட சரியாவே இல்லை, நம்ம வெளியவே இருப்போம், மழை பெஞ்சாலும் பரவாயில்லன்னு. நீ தான் கேட்காம உள்ள ஓடி வந்துட்ட. சரி வீடு, அதையே சொல்லி காமிச்சிட்டு இருக்காத. இந்த வீட்டை விட்டு வெளியே போற வேலையை பார்ப்போம். அதானே, இவன் மேல தப்பு இருந்தா ஒத்துக்கவே மாட்டான். இந்நேரம் நான் மட்டும் இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்கட்டும். மொட்டை இப்படி என்ன கொல்ல பார்த்துட்டியேன்னு சொல்லி அவ்வளவுதான் என் மண்டையை 2ஆக்கிருப்பான். நான் பண்ணா ஒரு நியாயம், அவ பண்ணா ஒரு நியாயம். லைட் சுவிட்ச் அங்கதான் இருக்கு. இரு நான் போட்டு விட்டுட்டு வரேன். சரி சீக்கிரம் போடு. மொட்டை லைட் வந்துருச்சு, வா. பார்த்தல எந்தில்ல எப்படி தனியா போய் லைட் போட்டு வந்தனா? அடேங்கப்பா, பெரிய தைரியசாலிதான்.
இங்கனக்குள்ள எதிர்த்தாப்புல இருக்க சுவிட்சை போட்டு வந்துட்டு என்ன வாயி. நானும் தான் ஹாலில் இருக்கும்போது போய் தேடி போய் லைட்டை போட்டு வந்தேன். அப்போ உனக்கு பேய் இருக்குன்னு தெரியாது, அதனால நீ போய் போட்ட. இப்போ எனக்கு இங்க பேய் இருக்குன்னு தெரியும், தெரிஞ்சுட்டு எப்படி தனியா போய் போட்டேனா? ஆமா ஆமா, ரொம்ப பெரிய விஷயம்தான். ஏய், பின்னாடி ஒருத்தர் இங்க நிக்கிறல்ல, கண்ணு தெரியலையா? அக்கா நீங்க என்னக்கா இப்படி தொங்கிக்கிட்டு இருக்கீங்க? டேய், நீங்க எல்லாம் இங்க வந்து 10 நிமிஷம் ஆச்சு. ஒருத்தனாவது என்ன பாத்தீங்களாடா? நானா சொல்லணும், அப்பதான் பார்க்கவே செய்றீங்க. உங்களால பேய்க்கு உண்டான மரியாதை போச்சேடா. இது என்ன புது ட்விஸ்டா இருக்கு? இப்போ இந்த பேய்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது? தெரியலையேம்மா, தெரியலையே.